இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பேச போற விஷயம் வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயமா இருக்க போது. எஸ், இந்தியன் டிஜிட்டல் பேமெண்ட் வேர்ல்ட்லயே வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டெக் ஜெயண்ட் வந்து என்டர் ஆக போறாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால நம்ப முடியுதா? எஸ், கூகுள் பே, ஃபோன் பே, பேடிஎம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் யூபிஐ மெத்தட்ஸ்ல நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்கோம். பட் இந்த டெக் ஜெயண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு என்ட்ரியை கொடுக்க போறாங்க. அண்ட் மார்க்கெட்ல உள்ள அத்தனை ரைவல்ஸ்க்கும் வந்துட்டு ஒரு பயங்கரமான ஒரு டஃப் காம்படிஷனா இருக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்துட்டு இந்த வீடியோல கம்ப்ளீட்டா பார்க்கலாம். ஹலோ எல்லாருக்கும் என்னோட வணக்கம். நான் வர்ஷா அண்ட் வித்அவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அந்த போல்டான டெக் ஜெயண்ட் கம்பெனி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜோகோ தான். ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் வீடியோல வந்து அரட்டை ஆப் பத்தி பார்த்தோம். அண்ட் அதே அரட்டை ஆப்குள்ள இன்டெகிரேட் பண்ற விதமாகவும் ஸ்டாண்ட் அலோனாவும் ஜோஹோ பே ஆப் வந்து லான்ச் பண்ண போறாங்க. எஸ், இந்த கம்பெனி வந்து நோன் ஃபார் இட்ஸ் குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன். ஒரு பிசினஸ் ஆபரேஷன் வந்து ஆன்லைன்ல நடக்கிறதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த ஜோஹோ கம்பெனி வந்து ப்ரொவைட் பண்ணி நிறைய விஷயங்கள் நியூவா கொண்டு வந்துட்டு தான் இருக்காங்க. பிசினஸ் டூல்ஸ் லைக் ஜோஹோ சிஆர்எம், ஜோஹோ புக்ஸ் அண்ட் இதோட சேர்த்து இந்த யூபிஐ ஜோஹோ பே ஆப்பும் வரப்போகுது. இட் ஆல்சோ கோன் இன்டெகிரேட் வித் அரட்டை மெசேஜிங் ஆப். ஒரு சாட் கான்வர்சேஷனை விட்டு நீங்க வெளியில போகாம யூ கேன் சென்ட் அண்ட் ரிசீவ் மணி, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல வந்து அரட்டை மெசஞ்சர் ஆப்போடையும் இது வந்து இன்டெகிரேட் ஆக போகுது. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஆர் உங்க கஸ்டமர் கிட்ட நீங்க வந்து அரட்டை மெசஞ்சர் ஆப்ல பேசிட்டு இருக்கீங்கன்னா நீங்க அந்த ஆப்பை விட்டு வேற ஆப் போக தேவையில்லை. அண்ட் நீங்க எந்த கியூஆர் கோடும் ஸ்கேன் பண்ண தேவையில்லை. எந்த கயாசும் இல்லாம நீங்க அந்த மெசேஜிங் ஆப்லயே இருந்துட்டு கோனா ஜஸ்ட் வித்தின் அ டேப் நீங்க ஒரு மணி சென்ட் பண்ண போறீங்க, ரிசீவ் பண்ணிக்க போறீங்க. இது எவ்வளோ வித்தின் அ செகண்ட் நடக்கக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன். கரெக்டா? இட்ஸ் கோனா பி வெரி ஃபாஸ்ட் அண்ட் ஈஸி. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஜோகோஸ் வெர்ஷன் ஆஃப் சூப்பர் ஆப், அதாவது கம்யூனிகேஷன் அண்ட் பேமெண்ட் லிவ் டுகெதர். ஆல்ரெடி ஜோஹோ வந்து பேமெண்ட் அக்ரிகேட்டர் லைசன்ஸ் வந்து ஆர்பிஐ இருந்து செக்யூர் பண்ணி வச்சிருக்காங்க February 2024. ஆப் பத்தி பார்த்தோம். இந்த ஆப்ல மெயினான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட் அலோன் மொபைல் அப்ளிகேஷன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது தனியா கன்சியூமர் ஃபேசிங் யூபிஐ பேமெண்ட் ஆப்பாவும் இருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா இன்டகிரேஷன் வித் ஜோஹோஸ் அரட்டை மெசஞ்சர். ஸோ இந்த ஆப் வந்து ஜோஹோட அரட்டை மெசஞ்சர் ஆப்போட ஆகி ஒர்க் ஆக போகுது. இந்த சாட் விண்டோலயே நீங்க வந்து மணி சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம், மணி ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து அந்த சாட்லயே இருக்க போகுது. மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா மல்டி ஃபங்க்ஷனல் பேமெண்ட். அதாவது வெறும் யூபிஐ மட்டும் இல்லாம இந்த டிரான்சாக்ஷன்ஸ்லாம் வந்து டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இருந்தாலும் அண்ட் நெட் பேங்கிங் மூலமாகவும் அண்ட் ரூபே அண்ட் ஆல்சோ பேங்க் டிரான்ஸ்ஃபர்ஸ் மூலமாவுமே இருக்க போகுது. நாலாவது விஷயம் ஃபீச்சர் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கஸ்டமர் பேமெண்ட் ஃபீச்சர்ஸ். யூசர்ஸ் வந்து மணி சென்ட் பண்ணலாம், ரிசீவ் பண்ணலாம் அண்ட் பில்ஸ் பே பண்ணலாம் அண்ட் அவங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரியே வந்து பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுமே வந்து இருக்க போகுது. அஞ்சாவது விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிசினஸ் ஃபோக்கஸ்டு டூல்ஸ். இது வந்து வெறும் நார்மலா நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறோம், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட பேசுறோம், அந்த மாதிரி மட்டும் இல்லாம பிசினஸ் ஓரியன்டா எந்த மாதிரி இருக்க போகுது, என்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா ஜோஹோட எக்கோசிஸ்டம் பிசினஸ் ரிலேட்டடா பாத்தீங்கன்னா பயங்கர பெருசு. அதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து கஸ்டமைசபிள் ரிப்போர்ட்ஸ் லைக் அந்த பிசினஸ்க்கு அண்ட் டிஸ்பியூட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபாஸ்டர் செட்டில்மெண்ட்ஸ் இது எல்லாமே வந்து ப்ராப்பரா அலைன் பண்ணி கொடுக்கப்படுது. அண்ட் சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா என்ஹான்ஸ் செக்யூரிட்டி. அதுதான் இருக்கலே ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். கரெக்டா? இந்த ஆப் வந்து இட் இன்க்ளூட்ஸ் அட்வான்ஸ்டு ஃப்ராட் ப்ரிவென்ஷன் மெக்கானிசம், அதாவது ஆர்பிஐயோட கைட்லைன்ஸ் அண்ட் பிசிஐ டிஎஸ்எஸ்ங்கிற ஸ்டாண்டர்ட்ஸ்க்கும் உட்பட்டு வருது. அண்ட் கியூஆர் கோட் பேமெண்ட்ஸ் அந்த ஃபீச்சர் எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா யூசர் வந்து கியூஆர் கோடும் ஸ்கேன் பண்ணலாம் அண்ட் பிசினஸ் வந்து கியூஆர் கோட் ஜென்ரேட் பண்ணி அந்த பேமெண்ட் லிங்க் யூசர்ஸ்க்கும் அனுப்பலாம். இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி யூசர்ஸ் வந்து அவங்களோட பேங்கிங் ஆப் மூலமாவும் பே பண்ற விஷயங்களும் இந்த ஜோஹோ பே ஆப் வந்து ஃபீச்சர்ஸ் வச்சிருக்கு. ஃபைனலா பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் இன்டகிரேஷன். அதாவது ஜோஹோட பில்லிங் அண்ட் பேமெண்ட் வந்து அவங்களோட பேமெண்ட் லிங்கை வந்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ற விதமாவும் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஜோஹோ பே யூசர்ஸையும் பெனிஃபிட் பண்ற விதமா ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்த்தோம். இப்ப ஜோஹோ யூபிஐ ஃபீஸ் இருக்கும்ல, இப்போ நார்மலா பியர் டு பியர் நார்மல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு ஃபீஸ் எல்லாம் நமக்கு தெரியும். மத்த என்ன மாதிரியான சார்ஜஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி கன்சியூமர் டு கன்சியூமர் சார்ஜஸ் வந்து ஜென்ரலி ஃப்ரீ, அதாவது என்பிசிஐ கைட்லைன்ஸ் படி அது ஃப்ரீ. அண்ட் ரெண்டாவது மர்ச்சன்ட் யூபிஐ பேமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து 0.5% இருக்க போது. இது வந்து யூபிஐ பேமெண்ட்ஸ் மேட் டு மர்ச்சன்ட்ஸ்க்கு பண்றப்போ. அண்ட் டிஜிட்டல் வாலெட் டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா ஓவர் 2000 மேல போகுது. மர்ச்சன்ட்டுக்கு இந்த டிஜிட்டல் வாலெட் டிரான்சாக்ஷன் வந்து 0.5% டு 1.1%.
அதுக்கப்புறம் டிரான்சாக்ஷன் வந்து கிரெடிட் கார்டு ஆர் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங் ஆர் ரூபே இந்த மாதிரி பண்றப்போ 2% வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீ வந்து அப்ளை ஆகும் இந்த டிரான்சாக்ஷனுக்குலாம். கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு டிரான்சாக்ஷன் தான் இருக்கலே ஹையஸ்ட் சார்ஜஸ் விச் இஸ் 2.75% சார்ஜஸ். அதுவும் கார்ப்பரேட் கிரெடிட் கார்ட்ஸ் யூஸ் பண்ணி பே பண்றப்போ. பேங்க் டிரான்ஸ்ஃபர் ஃபீ வந்து பாத்தீங்கன்னா 1% ஆஃப் தி டிரான்சாக்ஷன் அமௌண்ட் ஆர் ₹10 or whichever is lower. Either 1% or ₹10. இதுல எது கம்மியா இருக்கோ அது. ஓகே, இவ்வளவு விஷயம் பார்த்தோம். ஜோஹோட விஷன் என்னவா இருக்கும்? ஜோஹோஸ் ஃபின்டெக் ஆம்பிஷன்ஸ் வந்து இதை வந்து ஒரு யூபிஐ பேமெண்ட் ஆப் வந்து லான்ச் பண்ற மாதிரி மட்டுமே இல்ல. எனக்கும் அந்த மாதிரி ஃபீல் ஆகல. இது எப்படி இருக்குன்னா, இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் பியாண்ட் யூபிஐ பேமெண்ட்ஸ். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஜோஹோ கிட்ட அவங்களுக்கு பிசினஸ் டூல்ஸ் ஆன ஜோஹோ பில்லிங், ஜோஹோ பேரோல், ஜோஹோ புக்ஸ் அண்ட் இவங்க வந்து ஒரு ஃபைனலா ஒரு கம்ப்ளீட் ஒரு ஃபினான்ஷியல் எக்கோ சிஸ்டமே கிரியேட் பண்றாங்க. பயங்கர இன்டெலெக்சுவலான ஒரு விஷயம். கரெக்டா? உங்களோட லாங் டேர்ம் விஷன்ல வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இன்க்ளூட் ஆயிருக்குன்னா, லெண்டிங், இன்சூரன்ஸ் அண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட். ஸோ தட் இது வந்து தே ஆர் பில்டிங் அ ஒன் கனெக்டட் பிளாட்ஃபார்ம் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் அண்ட் பிஸ்னஸ். அதாவது நான் வெறும் பிஸ்னஸ் கிட்ட மட்டும் ஜோஹோ என்னோட கம்பெனி அப்படின்னு இல்லாம இண்டிவிஜுவல்ஸ்க்கும் என்ன மாதிரியான வகையில வந்து நான் போய் டேப் பண்றேன் அந்த செக்மெண்ட்டை. அவங்க இது வரைக்கும் பிசினஸ்ல தானே கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தாங்க. ஒரு இண்டிவிஜுவல், அதாவது இப்ப நான் ஒரு நார்மல் ஒரு பர்சன், நான் வேற யாருக்கும் மணி சென்ட் பண்றேன். ஸோ இப்போ நான் ஜோஹோ வந்து இதுக்குள்ளேயே வருது, இந்த மார்க்கெட்குள்ளேயே வருது. ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது வந்து இண்டிவிஜுவலுக்கும் அண்ட் பிசினஸ்க்கும் ஒரு கனெக்டடான ஒரு பிளாட்ஃபார்ம் உருவாக்கி கொடுக்குது. ஜோஹோவோட பேமெண்ட் டெக்கோட சிஇஓ சிவராமகிருஷ்ணன் ஈஸ்வரன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பேமெண்ட்ஸ் வந்து ஒரு ஜஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். எங்களோட கோல் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, சஸ்டைனபிள் இன்டர் கனெக்டட் ஃபினான்ஷியல் சிஸ்டம் அப்படிங்கிறது தான் எங்களோட கோலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆல்ரெடி ஜாம்பவான்கள் இந்தியால எக்ஸிஸ்டிங் பேமெண்ட் சிஸ்டம் இருக்கு இந்த மார்க்கெட்ல. ஜோஹோ பே வருதுன்னா அதுக்குன்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சேலஞ்சஸ்லாம் இருக்கும்ல. ஸோ அதுல என்ன மாதிரியான ஹர்டில்ஸ் இருக்கும் அப்படின்னா, இங்க் 42+ அனாலிட்டிக்ஸ் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. ஸோ அது என்னன்னு பார்க்கலாம். யூசர் அக்விசிஷன் காஸ்ட், அதாவது ஜிபே, போன்பே, அதுல இருந்து அந்த யூசர் பேஸ் இருக்குல்ல. இப்ப நான் ஒரு யூசர் ஜிபேக்கு அப்படின்னா என்ன வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பெனிஃபிட் பண்ற மாதிரி நான் வந்து ஜோஹோ பே மூவ் ஆவேன். ஸோ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா ஒரு பெரிய ஹர்டலா இருக்கும். நான் இவ்வளவு நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு விஷயத்த. இப்ப நான் புது விஷயம் போகணும்னா ஹவ் தே கோனா டேக் த கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் இன்சென்டிவ்ஸ். அஃப்கோர்ஸ் அவங்க கேஷ்பேக் கொடுக்குறாங்க, ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த ஆப்ல இருந்து ஜிபே யூஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன் இருக்கட்டும், இவ்வளவு அமௌண்ட் நீங்க அனுப்புனீங்கன்னா ஒரு கேஷ்பேக் ஆர் ரிவார்ட் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரியான ஆல்ரெடி ஒரு பயங்கரமான எஸ்டாப்ளிஷ்டான ஒரு எக்ஸிஸ்டிங் மார்க்கெட்டிங் ரைவல்ரிஸோட ஜோஹோ பே வந்து போட்டி போட போகுது. எப்படி பண்ண போகுது? மூணாவது வந்து அஃப்கோர்ஸ் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ். இந்த ஃபின்டெக் வேர்ல்டு வந்து பயங்கரமான ஒரு ரெகுலேஷன்ஸ் கீழ இருக்கு. பிகாஸ் டிரான்சாக்ஷன் மணிங்கிறது பயங்கரமான ஒரு ரிஸ்கியான சென்சிட்டிவான ஒரு விஷயம். கரெக்டா? ஸோ அதுல எந்த அளவுக்கு அவங்க வந்து ரெகுலேட்டடாகவும் அவங்க கம்ப்ளைடாகவும் இருந்தாங்கன்னா அவங்க டாப் வருவாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹர்டலும் இருக்கு. ஃபோர்த் மேஜரான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பில்டிங் ட்ரஸ்ட். அதுதான் கீ. இந்த மாதிரி ஒரு ஜெயின்ஸ் ரூல் பண்ற இந்த ஸ்பேஸ்ல வந்து ட்ரஸ்ட், பிரைவசி அண்ட் ரிலையபிலிட்டி தான் ஒரு பெரிய பெரிய விஷயமா இருக்க போது வின்னிங் பீப்புள் ஹார்ட்ஸ். ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா இருக்க கம்பெனிஸே புல் ஆஃப் பண்ணும்போது இந்தியாவோட ஹோம் கிரவுண்ட் ஜோஹோ பிரைவசி எல்லாமே கன்சர்ன்டா இருக்கிற ஜோஹோ வந்து கண்டிப்பா புல் ஆஃப் பண்ணுங்கிறதுல எந்த மாதிரியான சந்தேகமும் இல்லை. பட் போக போகதான் தெரியும். ஓகே, லான்ச் டைம் எப்பன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கன்ஃபார்மா தெரியல. இன்னும் எந்த மாதிரியான நியூஸும் வரல. பட் இட்ஸ் இன் டெஸ்டிங் ஃபேஸ் இன்டர்னலா. சோர்சஸ் என்ன சொல்றதுன்னு பாத்தீங்கன்னா, தே லான்ச் இன் ஃபேசஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பப்ளிக் வரதுக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் பீப்புள் கிட்ட அந்த ஜோஹோ பே ஆப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துட்டு தான் இட் கோனா கம் லைவ் டு த என்டையர் பாப்புலேஷன். ஜோஹோட ரெப்யூட்டேஷன் ஆல்ரெடி அவங்களோட பிரைவசி, செக்யூரிட்டி இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த ஆப் மேல உள்ள அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து எந்த அளவுக்கு ஹையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த கம்பெனி அந்த ஆப் வந்து எந்த மாதிரி ரீச் பண்ண போறாங்க அப்படிங்கிறது ஒரு ஹையரான ஒரு எதிர்பார்ப்பு தான். ஃபைனலா என்னோட தாட்ஸ் என்ன, இவ்வளவு விஷயங்களை வந்து டு ராப் இட் அப். இது வந்து ஜோஹோ வந்து இட்ஸ் நாட் அன் அனதர் யூபிஐ பேமெண்ட் ஆப். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட். இது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் ஒரு ஒரு கல் நகர்த்துவாங்கல்ல, ஒரு காயின் நகர்த்துவாங்கல்ல ஒரு செஸ் போர்ட்ல, அந்த மாதிரி தான் ஜோஹோவோட பயங்கரமான ஒரு பிளே இருக்க போகுது. அவங்களோட பிகர் விஷன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். லைக் ஒரு கம்யூனிகேஷன் கொண்டு வராங்க. பிளஸ் அதே பிளேஸ்ல சாட் கான்வர்சேஷன்ல யூ கேன் சென்ட் அண்ட் ரிசீவ் மணி பேமெண்ட்ஸ் அண்ட் பிசினஸ் டூல்ஸ் கொண்டு வராங்க. ஒரே டிஜிட்டல் ரூஃப் கீழ இவ்வளவு விஷயங்களும் நடக்குது. இட்ஸ் ஆல் இன்டர் கனெக்டட்.
அண்ட் மெசஞ்சர் ஆப்பும் ஆல்ரெடி நல்லா போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஆப்பும் வந்து ஒரு நிறைய யூசர்ஸ் வந்து டச் ஆச்சுன்னா கண்டிப்பா இந்தியாவோட நெக்ஸ்ட் பிக் ஃபின்டெக் டிஸ்ரப்டர் கண்டிப்பா ஜோஹாவா தான் இருக்க போகுது. அதுல எந்த விதமான சந்தேகமே இல்ல. ஏன்னா இது வந்து ஹோம் கிரவுண்ட் சூப்பர் ஆப். இந்தியாவோட வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் ஆப்போட கம்பீட் பண்ண போகுது. ஆனா சக்சஸ் இட்ஸ் நாட் இன்ஸ்டன்ட் ரைட். நிறைய விஷயங்கள் ஜோஹோவோட இந்த ஜோஹோ பே ஆப் வந்து ப்ரூவ் பண்ணணும். பிரைவசி, செக்யூரிட்டி, கம்ப்ளையன்ஸ், யூசர் ட்ரஸ்ட் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கன்வின்ஸ் பண்ணணும். நிறைய மக்கள் கிட்ட வந்து அது போய் ரீச் ஆகணும். ஜோஹோ பே வந்து ஜிபே, போன்பே, பேடிஎம் இந்த மாதிரியான ஆப்ஸ் கூட டஃப் காம்படிஷன் கொடுத்து மேல வருமா? ஆர் இதெல்லாம் பண்றதுக்கு இன்னும் டைம் எடுக்குமா? ஆர் நீங்க இந்த ஆப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஜோகோவோட இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. வேற ஏதாவது டாபிக் பேசணும்னு நினைச்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்க சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் I'll see you in the next video. Until then, it's Vasha signing off. Ta-ra, bye-bye.